வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். மணி வந்து இப்போது 7:30 ஆகுது. இது வந்து 4th செப்டம்பர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வாரம் ஒரு இயர்னிங்ஸ் வீடியோ போடுவோம் அப்படின்னு. ஸோ இந்த வாரத்துக்கான இயர்னிங்ஸ் வீடியோ இன்றைக்கி வேலைக்கிழமை தேர்ஸ்டே. ஸோ வீக் டே தான். போன வாரம் வேலைக்கிழமை போட்டோம்னு நினைக்கிறேன், புளியர் சக்தி அன்றைக்கி. அதேமாதிரி இந்த வாரம் ஒரு ஹாஃப் டே எவ்வளோ இயர்னிங்ஸ் வருது அப்படின்னு நம்ம வீடியோ போடுவோம். ஓகே, ஸோ யாரையும் பாதிக்காமல் பெருசாக நம்ம எதுவும் காட்டாமல் ஒரு ஹாஃப் டே கரெக்டாக ஒரு வீடியோ இயர்னிங்ஸ் பண்ணால் எவ்வளோ இயர்னிங்ஸ் வரும், ஆட்டோ எடுக்க பயப்படுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகட்டும். அப்படியே எவ்வளோ இயர்னிங்ஸ் இருக்குது அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓட்டுற அந்த டைமிங், அந்த இயர்னிங்ஸை வச்சு நீங்கள் இவ்வளோ டைமிங் ஓட்டினா எவ்வளோ இயர்னிங்ஸ் பண்ணிடலாம், உங்கள் உழைப்பு வச்சு நீங்கள் அப்படி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே வீடியோ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகே வாங்க பார்ப்போம். மணி 7:30. நான் ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு 7:45 தான் லாகின் பண்ணுவேன். எல்லா ஆப்பும் ஆன் பண்ணுவேன். நான் ரேபிட்டோ, யூபர் இது மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் சின்ன ட்ரிப் எடுக்க பார்க்குறேன். சின்ன ட்ரிப்பில் எவ்வளோ இயர்னிங்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவில். ஓகே, டைம் வந்து இப்போது 7:37. ரேபிட்டோ ஆன் பண்ணியாச்சு, இதுவும் ஆன் பண்ணியாச்சு. எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் சின்ன ட்ரிப்பு தான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. ரொம்ப பெரிய ட்ரிப்லாம் போல். ஸோ ரேபிட்டோ 0ல் இருக்குது, யூபரோ 0ல் இருக்குது. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்ப்போம் இன்றைக்கி இயர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 10லேருந்து 11 கிலோமீட்டர் அதிகபட்சம் எடுக்கலாம். ரொம்ப பெரிய ட்ரிப் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. ஓகே, பார்ப்போம் இயர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு ஹாஃப் டே மட்டும் பண்ணுவோம் இன்றைக்கி. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்திருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட் ஆகுது. ஆனால் ஏர்போர்ட்டு 12 கிலோமீட்டருக்கு 300 ரூபா. ஒர்த்தான ட்ரிப்பு. ஃபோன் பண்ணி கேட்டுப்போம் ஃபஸ்ட்டு வரலாமான்னு. ஏன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எப்பா தம்பி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், பரவாயில்லப்பா 5 நிமிஷம் தானேப்பா, 2 கிலோமீட்டர் வந்துரு, எக்ஸ்ட்ரா கூட தரேன் அப்படின்றாரு. ஸோ ஓகே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ஏர்போர்ட் மெட்ரோ. ஆக்சுவலாக இது வந்து 299. இதுக்கு வந்து 350 எக்ஸ்ட்ரா 50 பே பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் இனிமேல் வந்து இந்த டிப்ஸ் வந்து நான் சேர்க்க போகிறது கிடையாது. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 நான் கணக்கு எடுத்துக்கிறேன். டிப்ஸ் எதுவுமே நான் இனிமேல் சேர்க்கல. டிப்ஸ் இல்லாமல் நம்ம இயர்னிங்ஸ் பார்ப்போம் எவ்வளோ வருது. நான் இன்றைக்கி வந்து டிப்ஸ் எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணி சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் வந்து வண்டியை வந்து அந்த தெய்வமாக பார்த்துக்கிறேன், வர கஸ்டமரை எங்கள் அப்பா அம்மாவாக பார்க்குறேன், எனக்கு எந்த டிப்ஸுமே யாரும் கொடுக்குறது கிடையாது, நீங்கள் வந்து டிப்ஸு வருதுன்னு சொல்கிறீங்க, அது பொய் அப்படின்னு. ஸோ ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் படைப்பு, ஐயப்பனோட அருள் நம்மளுக்கு இருக்குது, அதனால் நம்மளுக்கு டிப்ஸ் வருது. ஸோ அதை வந்து எல்லாருக்கும் கிடைக்கல. அதனால் நான் இனிமேல் அந்த கணக்கில் எடுத்துக்க போகிறதில்ல. டிப்ஸு அந்த சப்ஸ்கிரைபருக்காக டிப்ஸ் இல்லாமல் எவ்வளோ இயர்னிங்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண சொன்னாலும் நான் அதில் இருக்க பாசிட்டிவிட்டியை எடுத்து சொல்கிறேன். பார்ப்போம் டிப்ஸ் இல்லாமல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஆன் த வே ட்ரிப்பு. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் இன் ஹோட்டல் இங்கே தான் முடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேப்பில் தான் பார்த்தோம், ஒரு 14 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஸோ 20 ருபீஸ் பீக்க வரல. அது கால்குலேட் பண்ணி 280 கேட்டோம். ஓகே, அவர் வந்தார், 300 பே பண்ணார். நம்ம 280 கணக்கில் எடுத்துப்போம். பட் வந்து எல்லாருமே வந்து 350 கேட்டிருக்காங்க, இப்போ தான் சொன்னார். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 580 ரூபா. இது வந்து கந்தஞ்சாவடி, ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்லேருந்து கந்தஞ்சாவடி வந்துட்டோம். ஓகே, அடுத்த ட்ரிப்பு வெயிட்டிங். ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் வந்து இப்போ நம்மளை வெயிட் பண்ணி, அவர் வந்து பார்த்திங்கன்னா பூனேலேருந்து வந்திருக்காரு சென்னைக்கு. இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டுங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 லொக்கேஷன் போனோம் அப்படின்னாரு. பாடி, நுங்கம்பாக்கம், அப்புறம் எக்மோர் போய்ட்டு திருப்பி இங்கே ரூமுக்கு வந்துடணும். அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறாராம். அங்கே போய் ஒருத்தர் வீட்டில் லஞ்சு சாப்பிடுவாராம். ஈவினிங் எல்லோரும் லீவ் போட சொல்லியிருக்காராம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 5 o'clock ரூமுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. பேசிக்கலாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய் இன்றைக்கி வாங்கலாம். அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் வந்து நான் வந்து இல்லை, நம்ம வந்து மத்தியானத்தில் எப்படி லஞ்சுக்கு வீட்டுக்கு போவோம், அதனால் நான் வந்து நான் இப்படி தான் இந்த ஸ்டைலில் தான் ஓட்டுவேன் அப்படின்னேன். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப ட்ரஸ்டபிள் ஜென்யூனு டாக்ஸி டிரைவர். நான் சொன்னேன், நோ ஐ எம் ஆட்டோ டிரைவர். ஓகே, ஆட்டோ டிரைவர் இதே மாதிரி இருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் 10 வருஷம் கழிச்சு சென்னைக்கு வந்து என்னை பார்த்தீங்கன்னாலும் ஒருவேளை நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்.
பிகாஸ் நம்ம வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இதை அவர் பேச சொல்லியிருந்தாலும் அவர் பேசியிருப்பார். வேணாம், நம்ம அப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா பேசுகிறார் நம்மகிட்ட. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். கேட்டார், சர்ச் பண்ணார் மணி விலாக்ஸ்னு காட்டல அப்படின்னாரு. ஆக்சுவலாக மணி விலாக்ஸ் அப்படின்னா நம்ம போட்டிருக்கோம், அதை காட்டாது. மணி ஃபிட்னஸ் மணி ஃபிட்னஸ் 1 2 3 போட்டால் தான் நம்மளுக்கு காட்டும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப் போவோம். ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். மணி கரெக்டாக ஒரு 9:22 9:30 ஆக போகுது. திருப்பி நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் 580 ரூபா. அந்த வே ட்ரிப் ஒரு 280, ஒரு 300 ரூபா ட்ரிப் போகும். ஓகே, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 9:30 மணி ஆகுது. 2.5 ஹவர். அதில் பிரேக் டைம் ஒரு 1/4 ஹவர் எடுத்துட்டோம். சாரி, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 1.25 மணி நேரம் ஆகுது. ஒரு 580 ரூபா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரிப்பு. இது ஒரு சின்ன ட்ரிப்பு. ஒரு 1/2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி 1 கிலோமீட்டரில் ட்ராப் 90 ரூபா. இதுக்கு 100 ரூபா. ஓகே, எல்லாம் டிராஃபிக் இருக்க ஏரியாவே வருது. அசோக் நகர் இது. அது இல்லாமல் நம்ம சிஎன்ஜி வேறு 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம லோக்கல் தான் ஓட்ட போகிறோம். இது சிட்டி உள்ளலாம் போயிட்டு எங்கேயும் மாட்ட முடியாது. ராயப்பேட்டை, ஈக்காடு தாங்கல், நம்மளுக்கு இந்த பக்கம் தாம்பரம் எதனா வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ட்ரிப்பு 108 சென்னை 1ல். இதுக்கு 130 ரூபா பே பண்ணாங்க. நம்ம 108 கணக்கில் எடுத்துப்போம். இது வரைக்கும் வந்து ஒரு 780 ரூபா. டைம் வந்து 10:03. வீட்டிலேருந்து கிளம்பி 2 ஹவரில் 780 ரூபா. ரேப்பிடோ ரீசார்ஜ் வேறு முடிச்சு போச்சு. எஸ், கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. ரேப்பிடோ வந்து இப்போ 39 போல். பார்க்குறது இல்லை, ரீசார்ஜ் பண்ணிப்போம். ஓகே, பேமெண்ட் பண்ணியாச்சு. ரேப்பிடோ இப்போ ஓப்பன் ஆகிடுவார் அண்ணா. ஓகே, ரேப்பிடோ ரீசார்ஜ் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, சென்னை 1ல் டியூட்டி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இங்கே சென்னை 1 வந்தோன்னு வச்சுக்கோங்க. டியூட்டி சென்டரில் சென்னை 1 இருக்குமா, ஒன்று இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் மூவ் பண்ணி பள்ளிக்கரணை போகணும், இல்லை அந்த பக்கம் மூவ் பண்ணி பெருங்குடி போகணும். அப்போ தான் டியூட்டி அடிக்கும். பட் வந்து நம்ம வந்து இந்த பக்கம் போனோம்னா வெறும் கம்பெனிஸ் டியூட்டி. இதுக்கு மேலே 10 மணி ஆகிடுச்சு, வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த பக்கம் மூவ் பண்ணி நம்ம பள்ளிக்கரணை போயிடுவோம். ஓகே, வாங்க போவோம். ஆக்சுவலாக யூபரில் இப்போ ஒரு ட்ரிப் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கு, 2.3 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. காட்டுறது வந்து 1.2 எவ்வளோ காட்டுச்சு. ஸோ அது வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், ப்ளீஸ் கேன்சல், ஐ எம் 2.3 கிலோமீட்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவங்க கேன்சல் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்க அந்த இது பாயிண்ட் கம்மியாகுது. ஓகே, நான் ரேப்பிடோவில் எடுத்துட்டேன். ஓகே, பார்ப்போம் கேன்சல் பண்ணுறாங்களான்னு. ஆக்சுவலாக அது கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா டப்புன்னு வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன், பிளிங்க் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது பாருங்கள் 1222 இருக்குது. ஸோ அப்படியே கம்மியாகிட்டு வந்துடும். ஓகே, இப்போ ஒரு ட்ரிப்பு முடித்தோம். இது ரேப்பிடோவில் இன்னொரு ட்ரிப் எடுத்துட்டேன். யூபரில் முடித்தது 152 ரூபா. மணி வந்து 10:45 ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 933 ரூபா டிப்ஸ் இல்லாமல். ஓகே, இதுக்கு அவங்க டிப்ஸு சேர்த்தாங்க, நான் டிப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. 930, 2.25 மணி நேரம் ஆகுது வீட்டிலேருந்து கிளம்பி. ஓட்ட முடியல, வந்துட்டே தான் இருக்குது டியூட்டி. ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ டிப்ஸ்லாம் சேர்க்காமல் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டோம் நாங்கள் 3 ஹவரில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் ஒரு சின்ன ட்ரிப் எடுத்திருக்கேன். சின்ன ட்ரிப் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. ஸோ ஓகே, பார்ப்போம். டியூட்டிலாம் நல்லா இருக்குங்க. டிப்ஸு அதெல்லாம் ஒன்றும் சும்மா கதை. எது வாங்கலைனாலும் நம்ம வந்து ஒரு 3 ஹவரில் 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. சரி, ஓகே, பார்ப்போம் இருங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஹவரில் யூபரில் ஒரு 542, ரேப்பிடோவில் ஒரு 188. ஓகே, இது ஒரு எவ்வளோ வருது, 720 ரூபா வருதா? 720 ரூபா, 730 ரூபா. அந்த வே ட்ரிப் வந்து ஒரு 280 ரூபா. இது எல்லாமே டிப்ஸ் இல்லாமல். ஸோ 1010 ரூபா வந்துருக்கு. நம்மளுக்கு டிப்ஸ்லாம் சேர்த்து ஒரு 1140 ரூபா எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. ஓகே, கந்தஞ்சாவடி, பெருங்குடி,
நாளைக்கு ஆகாது. வீட்டை கேஸும் அவ்வளோ இல்லை. கேஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துச்சு ஆல்மோஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் சிஎன்ஜி ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. நேற்று நான் மதியம் பிடிச்சேன், இப்போலாம் மதியம் தான் நான் பிடிக்கிறேன், காலியாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம 1000 ரூபா இது வரைக்கும் 1010 ரூபா டிப்ஸ் இல்லாமல் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நான் பிஸியாக தான் ஓட்டினேன். டெய்லி நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தான் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது. அந்த பீக் கவரை வந்து மிஸ் பண்ணுறது கிடையாது. பீக் கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மலாக ஓட்ட ஆரம்பித்து சின்ன சின்ன டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 1300 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம மதியானத்தை ஃபஸ்ட் ஹாஃபை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் ஈஸியாக 1300 ரூபா ஈவினிங்கில் வராங்க, அசால்ட்டாக வராங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ஸு இல்லாமல் நிறைய பேர் வந்து டிப்ஸு இவ்வளோ வருதுன்னு சொன்னீங்க. நான் டிப்ஸு இல்லாமல் ஓட்டி காட்டியிருக்கேன் இது வரைக்கும். 3 ஹவரில் 1000 ரூபா 1020 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஏர்னிங்ஸ்ன்றது டிப்ஸு அதில் அப்பார்ட் ஃப்ரம் அதுதான். எப்படி ஓட்டினாலும் அந்த 1000 ரூபா 3 ஹவரில் ஈஸியாக முடிச்சிடும். போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த 11 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வீட்டில் போய் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மணிக்கு திருப்பி பீக் ஹவரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட 2000 ரூபான்றது ரொம்ப ஈஸி. ஒரு 3 ஹவர் ஓட்டினா போதும். 4 to 7 4 to 8 ஓட்டினீங்கன்னா இன்னொரு 1200 ரூபா 2200 ரூபா. கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2400 ரூபா ஈஸியாக கையில் நிற்குங்க. ஓகே ஓகே, இது ஃபைனலாக முடிச்சது ராபிட்டோவில். இது 206, இதுக்கு வந்து 230 வேணாம், 206. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 1220 ரூபா. ஓகேவா, 1220 ரூபா கரெக்டாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 394. டைம் பார்த்தீங்கன்னா 11:44. யூபரில் ஒரு 542. ஆன் த வே ட்ரிப்பு ஒரு 280. ஸோ 1220 டிப்ஸ் இல்லாமல். ஓகே, அவ்வளோதான், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம நியர்பை மேடவாக்கம் வந்துட்டோம். ஓகே, அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியது தான். நம்ம அப்படின்னா வண்டி ஓரமாக நிறுத்திட்டு பேசுவோம். அப்புறம் ஃபைனலாக நம்மளோட மீட்டிங் பாயிண்ட்டு நான் எப்போவுமே காட்டுவேன். இந்த சங்கீதா ஹோட்டல் மேடவாக்கம் எதுக்குன்னா இந்த பார்க்கிங் வந்து ஸ்பேசியஸாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நான் இங்கே வண்டியை வந்து அப்படியே ஓரம் நிறுத்துவேன். ஸோ வாங்க நம்ம உள்ள போய் பேசுவோம். ஓகே 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 ஓகே, நம்ம டியூட்டி இன்னைக்கு முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1220 ரூபா. ஓகே, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1414 ரூபா என் அக்கௌண்ட்டில் இருந்ததை வச்சு பார்த்தா. ஸோ வந்து எத்தனை மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எனக்கு தெரிஞ்சு டைம் வந்து ஒரு 11:45 ஆகுதுன்னு நினைக்கிறேன். டைம் தெரியுதா? டியூட்டி நாட்சிட்டு தான் இருக்கு. 11:50. ஸோ காலைல வந்து ஒரு 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக் எடுத்தோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 3.5 மணி நேரத்தில் நம்ம இந்த இயர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. அந்த பீக் ஹவர் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பீக் ஹவர் முடிஞ்சிடுச்சு, நார்மல் ஆகிடும். போட்டாலும் எஃபெக்ட் போட்டாலும் அது வேஸ்ட்டு, காசு கம்மியாக தான் வரும். அதனால் நான் வந்து பீக் ஹவரில் மட்டும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன், ஈஸியாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க அந்த டைமிங்கில். நம்ம நிறைய புதுசாக ஆட்டோ எடுக்கிறீங்க. அன்றைக்கி கூட ஒருத்தர் அந்த வேலையில் பார்த்து சொல்லிட்டு போனீங்க, ப்ரோ எடுத்திருக்கேன், எல்பிஜி எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம சிஎன்ஜி ரொம்ப இதுவாக இருக்குல்ல, அதனால். ஓகே, சூப்பர். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரா பயம் கொடுத்துவாங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. அவங்க வந்து நிறைய பேர் வந்து பொறுமையாக வந்து ஸ்கூல் டியூட்டிலாம் காலைல முடிச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்கள பற்றி நான் சொல்கிறேன். கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த 7 to 9 பீக் ஹவரில் பொறுமையாக ஸ்கூல் டியூட்டியை முடிச்சிடுவாங்க. அது மாதம் ஒரு இயர்னிங்ஸ் அவங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். இது வந்து அடிஷ்னல். இப்போது நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு பார்ட் டைம் பார்க்குறோன்னா அதில் ஒரு 100 ரூபா கிடைச்சாலும் நம்மளுக்கு லாபம் தானே.
அப்போ ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா அது போதும் அவங்களுக்கு. அந்த சிஎன்ஜி செலவுக்கு, டெய்லி மளிகை நம்ம வீட்டு செலவுக்கு அது போதும் நம்மளுக்கு. அந்த அந்த அமௌண்ட் வந்து சேஃப்டியா இருக்கும். அது வந்து வண்டி டியூ கட்டிக்கலாம், அது பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் பேஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் வந்து இதுல வந்து 500 ரூபாய் தான் வந்துச்சு, 700 ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றது வந்து அது பார்ட் டைம். பார்ட் டைம்ல பின்னா அவ்வளவுதான் வரும். பார்ட் டைம்ல எவ்வளவு வரும்? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து சொல்றது வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு பயம் கொடுத்தாது. யாரா சொந்தமா பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணிட்டோமே. நம்ம பண்ணும்போது நம்மள ஒருத்தன் பயம் கொடுத்துருந்தா நம்ம இது பண்ணிருப்போமா? இல்ல. சரி, ஓகே. ஒருத்தன் வந்து நல்லா படிச்சிருக்கவங்க கூட வரான், எதுக்குப்பா நீங்க இதெல்லாம் வரணும் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு நிலைமையில ஏதோ ஒரு அவன் உழைப்பை நம்பி அவன் உழைப்பை ஃபுல் எஃபர்ட் போட்டு கொடுத்து ஒரு முன்னேறலாம் அப்படின்னு வரான்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமா சொல்றேன், நீங்க என்கரேஜ் பண்ணலனாலும் சரி, டிஸ்கரேஜ் மாதிரி பண்ணி இது பண்ணி விட்டுறாதீங்க. இல்ல பண்றவங்க எங்களை மாதிரி ஆளுங்களை எதனா ஒன்று சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாரும் வரப்போறது இல்லை துணிஞ்சு. சில பேர் வரப்போறோம் எங்களை மாதிரி படிப்பு இது மாதிரி சரியா வேலை இல்லை அப்படின்னு விட்டு வரோம் அப்படின்னா எங்களை பயம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா என்னை வந்து எல்லாரும் பயம் கொடுத்துறாங்க. நான் பயப்படல. நான் வந்து ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி யார் தொழிலும் பாதிக்காது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல கத்துட்டு பீக் அவருக்குள்ள என் வேலையை முடிச்சு நான் போயிட்டேன். மற்றவங்க ஓட்டிட்டு தான் இருக்க போறாங்க. அதனால யாராலையும் யாரும் இதுவும் ஆக மாட்டாங்க. ஒரு ஆட்டோ ஒருத்தர் எடுக்கிற நேரத்தில் ஒரு 4 குழந்தை பிறந்து பாப்புலேஷன் அதிகமாயிட்டு தான் போகும். ஸோ அதுக்கான தேவையும் அதிகமாயிட்டு தான் போகும். ஓகே, ஸோ யாரையும் ஒருத்தர் வராங்க அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. இல்லை யாரோ நீ ஏதோ ஒரு சொல்கிறோம்னு நினைக்கிறோம், எங்களை வந்து அது இதுன்னு சொல்லாதீங்க சார். அதுக்காக தான் நான் ஓகே பண்ணி பார்க்கலாம்டா. சரி, டிப்ஸ் வருது, இவன் சொல்கிறான், போய் சொல்கிறான்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே, டிப்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணி காட்டுறேன். அப்படியே எனக்கு 1210 ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன். எனக்கு சிஎன்ஜி மிஞ்சி போனால் ஒரு எவ்வளோ ஆயிருக்கும்? இன்னைக்கு கிலோமீட்டர் ரொம்ப கம்மி. சரி, ஓகே, 210 ரூபா ஆகட்டும். 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ ஓகேங்க. ஃபைனலாக மணிலாக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு இயர்னிங்ஸ் பார்த்துட்டீங்க. நான் ஈவினிங் இயர்னிங்ஸ்லாம் காட்டல, குறையமா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காலைல சொன்ன மாதிரி நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணிக்கங்க எப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை ஹவரில் ஓட்டினாரு, சாயங்காலம் இத்தனை ஹவர் ஓட்டினா எவ்வளோ வரும்னு. எனக்கு 2,500 வரும். நான் டெய்லி ஷுவராக காலைல இந்த அமௌண்ட் வரலன்னா கூட 2,500 ஏர்ன் பண்ணுறேன். நான் தைரியமாக போகிறேன், நான் ஒரு கட்ஸோட போகிறேன், என்னால் முடியோட போகிறேன், நான் சம்பாரிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஓகேங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கேட்கவே தேவையில்ல. சப்ஸ்கிரைபர் நல்லா வந்துட்டு இருக்கு, வியூஸ் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு உழைப்புக்கு எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு உழைப்புக்கு கொடுக்குற ஒரு இது வேற லெவல். ஓகே, வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வேற எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கொஸ்டின் சொல்லுங்கள், நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி டிப்ஸ் இல்லாமல் ஓட்டி காட்டிட்டேன். ஓகே ஓகே, நீங்கள் ஒன்றா சொல்ல நான் புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். இன்னும் ஈஸியாக இயன் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ல நிறைய விஷயம் சொல்லுங்கள், நான் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே, பாய்ங்க, பாய்.